அங்க மோரியா தேசத்துல காணப்படுற ஒரு மலை மேல நீ பலி செலுத்தணும்னு சொல்லி கேட்கிறாரு. இந்த கட்டையெல்லாம் யார் சுமந்துட்டு வரா தெரியுமா? ஈசாக்கு சுமந்துட்டு வரான். தன் தகப்பனால் நேசிக்கப்பட்ட தகப்பனுடைய மகன், தகப்பனுடைய குமாரன் மலை மேல கட்டையை தூக்கிட்டு ஏறிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் இன்னொரு மலை இருக்குது, கொல்கதா மலை. தேவகுமாரன் அவரும் ஒரு கட்டையை சுமந்துட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறார். இந்த மலைக்கு பேரு இந்த மோரியா மலை, இந்த பக்கம் கொல்கதா மலை. இந்த பக்கமும் விறக தூக்கிட்டு ஒருத்தன் மேலே ஏறிட்டு இருக்கிறான், இந்த பக்கமும் ஒருத்தர் மரத்தை தூக்கிட்டு மேலே ஏறிட்டு இருக்கிறார். இவன் தகப்பனுடைய குமாரன், இவர் தேவகுமாரன். வெற்ற நேரத்துல மேலன் சத்தம் கேக்குது, பிள்ளையாண்டான் மேல உன் கைய போடாத. ஆமென், அவனை விடு. கட்டையை சுமந்துட்டு போன மகன் விடுவிக்கப்பட்டான். சிலுவை கட்டையை சுமந்துட்டு போன தேவகுமாரன், தேவனுடைய மகன் அடிக்கப்பட்டுட்டாரு. ஏன் தெரியுமா? தகப்பனுடைய குமாரன் விடுவிக்கப்பட்டதுன்றதுக்காக. தகப்பனுடைய குமாரன் யார் தெரியுமா? ஆதாமுடைய சந்ததியா இருக்கிற நீங்களும் நானும். நீங்க, நான், என் பிள்ளை எல்லாம் ஆதாம் வழி வந்து தகப்பனுடைய சந்ததி. நாங்க ஆபிரகாம சோதிக்கிறதுக்காக இல்ல, உன் பிள்ளைய விடுவிக்க போறேன் இப்படிதான். ஆனா இதே மாதிரிதான் என் பிள்ளைய பலி செலுத்த போறேன். யாருக்காக தெரியுமா? நீ விடுவிக்கப்படணுன்றதுக்காக, நீ குணமாக்கப்படணுங்கிறதுக்காக, உன் பாவங்கள் மன்னிக்கப்படணுன்றதுக்காக.